தெருக்கல்ல மீன் காய போடுறாங்க, கருவாடு காய போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் பொழுது, அப்போ தொடர்ச்சியாக வெளி வெளி மாவட்டத்தை சார்ந்த நபர்களை தாண்டி இங்கே உள் மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பும் ஒரு ரொம்ப தவறாக இருக்கிறது. இந்த நிலைமையில் மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து கடற்படை வந்து தாக்குவதும், அவருடைய படகுகளை உடைப்பது, சேதப்படுத்துவது, சுடுவது என்பது தொடர்ச்சியாக உயிர்பலி நடந்து கொண்டே இருக்கிற பொழுது, நீங்கள் அண்டை நாட்டோடு எவ்வளவு இணக்கமாக இந்தியா இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழர்களை இதுபோல் வஞ்சிக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்தால்தான் முடியும் என்பதற்காக இன்றைக்கி தாவேக்கா சார்பில் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முனைப்பை எடுத்திருக்கிறதாக செய்திகள் நானும் பார்த்தேன். ஆனால் விஜய் அவர்கள் இதில் பங்கு பெறுவதற்காகவும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவும் காவல்துறை அணுகியிருக்காங்கன்ற செய்தி தான் உண்மையாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது, ஆனால் இந்த செய்தி வரக்கூடிய அரை மணி நேரத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா மீனவர்களுக்காக நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம்னு திமுக ஒரு அறிக்கை கொடுக்குது. உதயநிதி தரப்புலேருந்து அந்த அறிக்கை வருது. நீங்கள் அந்த செய்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க.